Good morning, brothers and sisters. எல்லோருக்கும் காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. I'm super fired up to part of the singing and worship. நான் மிக உற்சாகமாக இருக்கின்றேன். அந்த பாடல் குழுவினர்கள் பாடல்களை கேட்கிற பொழுது அவர்களோடு சேர்ந்து பாடுகிற பொழுது மிக உற்சாகம் அடைகிறேன். My spirit is really lifted up. என்னுடைய ஆத்மா அப்படியே மேலே அப்படியே இருக்கிறது போல உணர்ந்தேன். And I believe all of you feel the same. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அதை போல உணர்ந்தீர்கள் என்று நான் நம்புறேன். Let's give a big hand to our singing choir team. இந்த நேரத்தில் நம்முடைய பாடல் குழுவினர்களுக்கு கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். So now I am little insecure. இந்த நேரத்தில் கொஞ்சம் நான் இன்செக்யூர். இவ்வளோ தூரம் ஃபயர்ட் அப்பா போயிட்டு இருக்கும்போது நான் செய்தி கொடுக்க போகிறேன், அது எப்படி இருக்க போகுது? ஓகே, அதை நினச்சி நான் இப்போ இன்செக்யூர் ஆகிறேன். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ரே ஃபார் மீ and I will pray for you guys. Okay, so let's pray and then get into the lesson today, what we are going to learn. So Matthew chapter 11, that's where we are going to meditate and learn from the old chapter. நாம் இந்த நேரத்தில் கூட மத்தேயு 11வது அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள போகின்றோம். Okay, let's pray. நாம் ஜெபிக்கலாம். God, Heavenly Father, thank you so much, God, for the beautiful Sunday morning, bringing all of us together, Lord, to worship, Lord, to take part in communion, to understand, your Son and the great sacrifice He has done for us, and also, Lord, be part of this singing and praising, and also now we are going to listen to your word, my Father. God, I pray that you change our hearts to be a good soil, Father, so that when the word comes, God, and it can grow, multiply, and produce results, Father, 30 times, 60 times, 100 times, Father. Lord, I commit this entire, Lord, time into your feet. Lord, you lead and you guide. I pray Holy Spirit can lead and your word can be preached. And I commit everything into your feet. In Jesus' precious name I pray. Amen. Okay, title of my message today is Messenger Can Fail, but the Messiah Never Fails. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இதுவாக தான் இருக்கின்றது. தலைப்பு என்னவென்றால், தூதனானவர் கண்டிப்பாக தோல்வி அடைவார், ஆனால் மெசியாவோ அவர் எப்பொழுதுமே தோல்வி அடைய மாட்டார். Okay, so when we meditate Matthew 11 and we can see that Jesus ministry is gaining the momentum. அதாவது நாம் இந்த மத்தேயு 11வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது இயேசுவானவருடைய ஊழியமானது, சீஷரோடு சேர்ந்த ஊழியமானது தொடங்கிக் கொண்டு அது முன்போக்காய் அவர் இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கின்றோம். And till Matthew 10, Jesus is the only person who's doing a miracle. மத்தேயு 10வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இயேசுவானவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரமே அநேக அற்புதங்களை அடையாளங்களை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். And Matthew 10, and you see that Jesus chosen this 12 apostles and give them authority. அது மாத்திரமல்ல, மத்தேயு 10வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். And to heal the sick and then drive the demon and also raise the dead from the dead. என்ன அதிகாரங்களை அந்த சீஷர்களுக்கு கொடுக்கிறார் என்றால், முதலாவதாக அவர் கொடுக்கிற அதிகாரம் என்னவென்றால், அநேக நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை குணப்படுத்தவும், இரண்டாவது அதாவது பேய் பிடித்த பிசாசு பிடித்தவர்களை குணப்படுத்தவும், அது மாத்திரமல்ல மரித்தவர்களை எழுந்திருக்கவும் இப்படிப்பட்ட அதிகாரங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். And now we see that Jesus sent this mission team to Judea. இந்த இயேசுவானவர் அந்த 12 சீஷர்களை ஜுடியா என்ற இடத்திற்கு அனுப்புகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். And he is giving a very clear instruction that don't go to Samaria, don't go to Gentiles, and go to the fallen sheep of Israel.
அவர் கொடுக்கிற திட்டவட்டமான தெள்ள தெளிவான என்ன கொடுக்கிறார் என்றால், நீங்கள் வந்து சமாரியா பட்டணத்திற்கு போக வேண்டாம், வேறு எந்த நாட்டுக்கும் போக வேண்டாம், நீங்கள் வந்து இஸ்ரவேல் பட்டணமாக இருக்கின்ற ஜுதியா பட்டணத்திற்கு மாத்திரம் நீங்கள் போக வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். And that Judea is a southern part of the old Israel. ஏனென்றால் இந்த ஜுடியா என்பது சதர்ன் பார்ட்ல அந்த மிகப்பெரிய ஒரு இடமாய் அது அமைந்திருக்கின்றது இஸ்ரவேல்ல, தெற்கு பகுதி. And Jesus goes to Galilee, which is a northern part of Israel. அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் வந்து மேலே இருக்கின்ற கலிலியா பகுதிக்கு போகக்கூடியவராக இருக்கின்றார். And there go to the next slide. There we see that John the Baptist, and he is in jail. அவர் அங்கு போகிற பொழுது யோவான் ஞானஸ்தானன் சிறையில் அடைக்கப்பட்டவராக இருக்கிறார். Okay, and John the Baptist, we know, right? And he is the messenger who have to prepare for the Lord's coming. யோவான் ஞானஸ்நானனை குறித்து நாம் பேசுகிற பொழுது அவர் இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாகவே வழிகளை அவர் ஏற்படுத்தின ஒரு தூதனாய் இருக்கிறார். And he is the voice from the wilderness. அது மாத்திரமல்ல, அந்த வனாந்தரமான இடத்திலிருந்து அவர் அவர் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய வல்லமையான குரலாய் அவர் இருக்கின்றார். Repent, the kingdom of God is near. அவர் என்ன சொல்கிறார் என்றால், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது என்ற செய்தியை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். And the crooked those paths have to be straightened. அதாவது மேடும் பள்ளமாய் இருக்கின்ற அந்த பள்ளம் நிறைந்த இடத்தை எல்லாம் நேராக சீராக நீங்கள் வந்து ஏற்படுத்தி வைக்கணும் என்று அவர் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். And as Jesus was saying that he is more than a prophet. இயேசுவானவர் சொல்லுகிற யோவான் ஞானஸ்நானனை குறித்தான ஒரு செய்தி என்னவென்றால், அவர் தீர்க்க தரிசனம் மேலான ஒரு நபராய் இருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். And he is a goat man. அது மாத்திரமல்ல, இந்த யோவான் ஞானஸ்நானன் என்பவர் எல்லா நேரங்களிலும் எல்லா நேரத்திலுமே சிறந்த ஒரு நபராய் அவர் இருக்கிறார். He is the greatest of all times. ஏனென்றால் அவர் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் சிறந்த ஒரு நபராக மனிதராய் இருக்கிறார் யோவான் ஞானஸ்நானன். And he is so radical. ஏனென்றால் அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு நபராய் மனுஷராய் இருக்கிறார். And very sacrificial. அவர் தியாகம் நிறைந்த மனப்பான்மை நிறைந்த ஒரு மனிதராய் இருந்தார். If you look at his dress, he was not wearing an ordinary dress like hers. அவரை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண ஒரு உடைமைகளை அடைந்தவராய் இல்லை அவர். And he was having a coat of camel hair. ஏனென்றால் அவருக்கு ஒரு உடை இருந்தது, அதாவது ஒட்டகம் மயிர் பின்னிய ஒரு உடை அணிந்திருந்தார். And then he was having locusts and wild honey. அவருடைய உணவு எதுவாக இருந்தது என்றால், அதாவது வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் அவர் சாப்பிடக்கூடியவராக இருந்தார் ஒவ்வொரு நாளும். And he was so sacrificial for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் மிக மிக தியாகம் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். And also he is very bold and zealous for God. அது மாத்திரமல்ல, அவர் பக்தி வைராக்கியம் நிறைந்த மனிதராக இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக தைரியமாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்களை தைரியமாக மக்களிடத்தில் பிரசங்கக்கூடியவராக இருந்தார். He is boldly confronted Herod of his sin. ஏனால் அந்த காலகட்டத்தில் ஏரோது மன்னர் இருந்தார். அவர் செய்த பாவத்தை வெளியரங்கமாக நீர் செய்கிற தவறு என்று வெளியரங்கமாக அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். Because of that he has been sentenced in jail. அவர் ஏன் இந்த சிறைச்சாலைக்கு இருந்தார் என்றார், அந்த ஏரோது ராஜாவினுடைய பாவத்தை சொன்னதினால ஏரோது ராஜா இவரை சிறைச்சாலையில் போட்டாங்க. So because of that, this great prophet going through something called Elijah syndrome. ஏனென்றால் இந்த அற்புதமான யோவான் ஞானஸ்நானத்தில் பல வகையான போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையே இருந்தது. எலைஜா போன அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நிறைந்த அவர் போன ஒரு பகுதியில் இவரும் போய் கொண்டிருந்தார். So what is Elijah's syndrome? எலைஜாவுடைய அவர் போன பாதை எப்படியா இருந்தது? Okay, so you always can see Elijah, either he will be fired up, otherwise he will be burnt out. எலிஜாவுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற பொழுது அவர் மிக மிக தேவனுக்காக உற்சாகம் நிறைந்த ஒரு மனிதராக இருப்பார். அப்படி இல்லை என்றால் அவர் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராய் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார். If you go study 1 Kings chapter 18 and you can see Elijah how he is so fired up
for God. நீங்கள் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது எலிஜா என்பவர் அவர் எப்படி மிகப்பெரிய ஒரு பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யக்கூடிய மனிதராய் அவர் அங்கே பார்க்க முடிகிறது. He brought fire from heaven. அது மாத்திரமல்ல வானத்திலிருந்து அக்னியை அவர் தேவனிடத்திலிருந்து அக்னியை கொண்டு வரக்கூடியவராய் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். And he killed 450 prophets of Baal. இந்த பாஹேல் என்று சொல்லக்கூடிய அந்நிய தீர்க்கதரிசிகளை அங்கு அந்த இடத்துல அவர் கொன்று போடக்கூடியவராக இருந்தார். And the next chapter, if you see, he's exhausted. அவர் அடுத்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் இதற்கு எதிர்மறையான ஒரு காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். Okay, and he is so fearful. ஏனென்றால் அவர் மிக மிக பயந்தவராக பயம் நிறைந்தவராக இருந்தார். And he is praying that God take away my life. அவர் எப்படி எந்த அளவுக்கு போனார் என்றால் ஒரு கட்டத்தில் ஆண்டவரே இதற்கு மேலே என்னால் வாழ வேண்டாம், தயவு செய்து என்னுடைய உயிர் எடுத்துக்கொள்ளும், அப்படிப்பட்ட காரியத்திற்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். And a similar situation, like what John had going through, in this situation. எப்படி எலிஜா என்பவர் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் எப்படி வாழ்ந்தவரோ அதே போல காலகட்டத்தில் அதே போல தான் யோவான் ஞானஸ்நானனும் அப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்தவராக இருந்தார். அதே நேரத்தில் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த அவர் வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். And doubt came in his heart. ஏனென்றால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. யோவான் ஞானஸ்நானனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. Are you the one who supposed to come? Or should we need to wait for somebody else? அவருக்கு என்ன சந்தேகம் என்றால் வரப்போகின்ற மேசியா கிறிஸ்து நீர்தானா என்ற அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் யோவான் ஞானஸ்நானனுக்கு அவர் இதயத்தில் எழும்பினது. And God said that blessed is he who is not offended because of me. அதாவது இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னை குறித்து இடரல் அறையாமல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். So brothers and sisters, சகோதர சகோதரிகளே, and burnt out, this is really a normal thing. ஏனென்றால் நாம் தேவனுக்காக உற்சாகமாக இருக்கிறதும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கின்றது. Okay, when you are fired up, நீங்கள் உற்சாகமாக இருக்கிற பொழுது, and you wanted to do the will of God, நீங்கள் தேவனுக்காக அனல் நிறைந்தவராக பக்தி வைராக்கியம் நிறைந்தவராக இருக்கிற பொழுது தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய உற்சாகமாக இருப்பீர்கள். When you want to evangelize Chennai city, அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றும். இந்த சென்னை நகரத்தை முழுவதுமாக நான் கண்டிப்பாக தேவனுக்காக ஆதாயப்படுத்த போகின்றேன், ஆத்மகளை ஆதாயப்படுத்த போகின்றேன். And some of you, if someone is, your job is not permitting you to go to the ministry, and you said like, I don't want this job. நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட செய்கிற வேலையில் கூட நம்மளுடைய வேலைகள் தடையாக இருக்குமே, ஆனால் அந்த வேலை கூட எனக்கு தேவை கிடையாது, தேவனுடைய காரியங்களுக்காக நான் முதன்மையாக கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். And some of you wanted to do a daily ministry. நிறைய பேருக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். Some of you put your own money to go and encourage others. நிறைய பேர் நீங்கள் சொந்த பணத்தை செலவழித்து மற்றவர்களை மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அநேக நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். And you used to welcome people, even if you don't have money. நிறைய நேரத்தில் உங்களுக்கு பணம் இல்லாத பொழுது கூட அநேக நபர்களை உற்சாகமாக வரவேற்கின்ற ஒரு இதயம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். And I'll tell you, you will go through this burnt out situation in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சவால் நிறைந்த பக்தி வைராக்கியம் இல்லாத சூழ்நிலை கூட உங்களுக்கு சில நேரங்களில் அமையும் ஏற்படலாம். Okay, and you may be wondering, God, I'm doing all things right, then why I need to suffer? நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களிடத்தில் வரலாம். ஆண்டவரே, உங்களுக்காக அநேக காரியங்களை நான் பண்ணி கொண்டு இருக்கின்றேன், ஆனாலும் கூட ஏன் இப்படிப்பட்ட அநேக சோதனைகளை நான் சந்தித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைக்கலாம். I see, non-Christians are flourishing. நிறைய நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் செழிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். And I am struggling. ஆனால் நானோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே என்று நீங்கள் நினைக்கலாம். And the good news is God has a plan for you. ஒரு நற்செய்தி என்னவென்றால் தேவனானவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And it is okay to go through all these feelings.
இது நல்லதுதான். இப்படிப்பட்ட உணர்வுகள், உணர்ச்சி வசப்படக்கூடிய சில எண்ணங்கள் வருகிறது, நல்லதுதான். It's okay to have doubts. இது பல வகையான சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது சில நேரங்களில், நல்லதுதான். Okay, so let's go to the next slide. நாம் இரண்டாவது ஒரு இடத்துக்கு போவோம். Okay, let's read Matthew 11:16 to 24. நாம் மத்தேயு 11வது அதிகாரம் 16 நாம் 24 வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் வசனம் 16 வாசிப்போம். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி எனில், யோவான் போஜனப்பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனப்பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சைதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் திருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். Amen. So some of us may be thinking that this generation is very bad. நிறைய நேரத்தில் நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம், இந்த சந்ததியானது மிக மோசமான ஒரு சந்ததியாக இருக்கிறது. I'm talking about the present generation, 25th century. இந்த 25வது இந்த நூற்றாண்டினுடைய சந்ததியானது மிக மோசமான சந்ததி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். And you may be thinking, when I am young, I used to listen to my parents, and then we obey a lot. And we give a lot of respect to elders and this and that. நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்றலாம். நாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் தந்தைக்கு ரொம்ப கீழ்ப்படைந்த ஒரு மகனாக இருந்திருக்கின்றேன். அநேக வயது முதிர்ந்தவர்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தவனாக நான் இருந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். Look at this generation. Nowadays they are only spending their time in mobile phone. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சந்ததியை பார்க்கிற பொழுது அவர்கள் எப்பொழுதுமே அந்த மொபைல் ஃபோனில் தான் அதில் நேரங்களை செலவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றலாம். And they are into Facebook, WhatsApp, Twitter. This is where they are spending all their time and energy. அவர்கள் இந்த இப்போ இருக்கின்ற சந்ததிகள் பார்க்கிற பொழுது எப்பொழுதுமே இந்த மொபைலில் இருக்கின்ற வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் தான் அநேக நேரங்களை அவர்கள் செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். It's very very bad generation. நாம் நினைக்கலாம் இப்போ இருக்கின்ற சந்ததி மிக மோசமான ஒரு சந்ததி என்று நினைத்து கொண்டிருக்கலாம். Look at the generation, what Jesus is dealing with. ஆனால் இயேசுவானவர் அவர் ஒரு சந்ததியை குறித்து சொல்லுகிறார். அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி என்று நாம் பார்க்கின்றோம். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த சந்தையெல்லாம் பார்த்துருக்கீங்க? சந்தை, மார்க்கெட் பிளேஸ். ஓகே, ஸோ அந்த சந்தையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சந்தை எப்படி இருக்கும்? How the market place look like? Okay, crowded, right? And people used to be very busy, right? Because ஒரு சந்தையில் நீங்கள் போகிற பொழுது அங்கே மக்கள் நடமாட்டம் ரொம்ப வெகுவாக இருக்கும். அநேக வியாபாரிகள் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். Buyers, sellers will be there.
அங்கு என்ன பார்க்கலாம் என்றால் வியாபாரிகளை பார்க்கலாம், அங்கு வாங்குகிறவர்களை பார்க்கலாம், இப்படி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கு. And people who bring commodity goods, they also will be crowded in that place. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு விற்குவதற்காக கொண்டு வருகின்ற அநேக பொருட்களை இங்கே கொண்டு வருகிற பொழுது அங்கு மக்கள் கூடி அந்த அந்த முழு சந்தையும் மக்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். They don't have time to talk. அந்த இடத்துல மக்கள் பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்கின்றார். They will use their time to bargain. அவர்கள் பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் வாங்குவதற்காக பேரங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள். And if you go to villages and the voice, the noise will be much more. நீங்கள் இங்கே விட நீங்கள் ஒரு கிராமத்தில் அந்த சந்தைகள் எல்லாம் போகிற பொழுது அங்கே இருக்கின்ற குரல்கள் ரொம்ப ரொம்ப உயரமாக வெகுவாக அதிகமாக நீங்கள் கேட்க முடியும். கத்திரிக்காய் 5 ரூபாய், வெண்டைக்காய் 5 ரூபாய், அதுக்கப்புறம் பூசணிக்காய், கீரை, பூ, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ they will shout all the more. இப்படியாக அவர்கள் கூவி கூவி அதிகமாக குரலை உயர்த்தி உயர்த்தி அவர் விற்பார்கள். All the adults will be very very busy. அங்க இருக்கின்ற பெரியவர்கள் முதல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். எதை வாங்குவது, எதை எப்படியா இருக்குவது என்று அதிகமாக நிரம்பி அந்த சந்தை முழுவதுமாக மக்கள் நிரம்பி இருக்கும். Just think about the children, what they will do in the marketplace. நீங்க யோசித்து பாருங்கள், அங்கு வருகின்ற அந்த பெற்றோரிடத்தில் வருகின்ற குழந்தைகள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று, பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று. They don't be mind about all this business, right? அவர்கள் இவர்களை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள். And they only play with their own friends. அவர்கள் அங்கு வருகின்ற நண்பர்களை கூட்டிக் கொண்டு அங்கு கூட விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். That's exactly what is happening that time when John the Baptist was preaching, repent, the kingdom of heaven is near. And he is also boldly challenging people there. Breath of vipers. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சில காரணங்கள் தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. யோவான் ஞானஸ்நானம் அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் வெறியன் பாம்பின் குட்டிகளை என்று அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அவர்களை மனம் திரும்புவதற்கான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். Very aggressive and ambitious way of doing a ministry John the Baptist was doing. யோவான் ஞானஸ்நானன் அவருடைய ஊழியத்தை பார்க்கிற பொழுது ரொம்ப ரொம்ப தீவிரமாக அவர் வைராக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான விஷயங்களை சொல்லுவதற்கு மிக மிக உற்சாகமாய் அவர் அந்த காரியங்களை பண்ணி கொண்டிருந்தார். On the other hand, Jesus was so loving. He has a lot of compassion on people. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்கிற பொழுது அவருடைய ஊழியத்தை பார்க்கிற பொழுது அவர் மிக மிக அன்பு நிறைந்தவராக, அவருடைய ஊழியத்தை அன்பு நிறைந்தவராக, மற்றவர்களை அன்பு செய்கிறவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவரும் செய்து கொண்டிருக்கிறார். People go, Jesus goes, go to the houses. இயேசுவானவர் நிறைய வீடுகளுக்கு அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். And he used to meet people in the beach. அது மாத்திரமல்ல, அங்க கடற்கரை ஓரத்தில் வருகின்ற அநேக நபர்களை இயேசுவானவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். And people, Jesus used to gather people in the mountain side. அவர் அது மாத்திரமல்ல, அவர் அநேக மலைகள் நிறைந்த பகுதிகளில் அநேக மக்களை ஒன்றாக கூட்டி அவரிடத்துல செய்தியை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். His message was so loving. ஏனென்றால் அவருடைய செய்தியானது அன்பு நிறைந்த ஒரு செய்தியாக இருந்தது அந்த காலகட்டத்தில். And if you read the scriptures and the lame is walking. நீங்கள் வேத வசனங்களை நன்றாய் படிக்கிற பொழுது சப்பானிகள் நடக்கிறார்கள், அப்படிப்பட்ட and blinds are seeing. அது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் அநேக குருடர்களை குணப்படுத்தி பார்வையடைய செய்கிறார். And leprosy cleansed. அது மாத்திரமல்ல, மிக கொடிய நோயாக இருக்கின்ற இந்த குஷ்டரோகமானது நீக்கப்பட்டு அவர்களும் குணமடைந்தார்கள். And even Jesus was raising people who are dead. அவர் மிகப்பெரிய அற்புதமாக இருக்கின்ற மரித்தோரை கூட இயேசுவானவர் அவர் மறுபடியும் உயிர்த்தெழக்கூடியவராய் மாறினார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை இயேசுவானவர் செய்தார். Lot of things are going on. இப்படிப்பட்ட அநேக அவருடைய ஊழியத்தில் அநேக வல்லமையான ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார், அற்புதங்களையும் அந்த இடத்துல செய்து கொண்டிருந்தார்.
but people don't mind. ஆனாலும் கூட அங்கே வாழ்ந்த மக்கள் இவர் கொடுக்கின்ற செய்தி, அவர் செய்த அற்புதங்களை குறித்து கொஞ்சம் கூட அவர் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் மனம் திரும்பாமல் இருந்தார்கள். They were simply criticizing. அவரை குறித்து அதிகமாக அவர் என்ன சொன்னார்கள் என்றால் அவரை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அங்கு வாழ்ந்திருந்த மக்கள்கள். John the Baptist neither eating nor drinking. அவர் சொன்னார், என்ன சொன்னார்கள் என்றால் அந்த மக்கள் யோவான் ஞானஸ்தானன் வந்து போஜன பிரியம் இல்லாதவனாக வந்தார். So they called him as demon. போஜனம் பானம் அவர் வந்து போஜனம் எடுக்காதவராக போஜன பானம் பண்ணாதவராக வந்தார். யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து அங்கே இருக்கின்ற மக்கள் இவன் வந்து ஒரு பிசாசு பிடித்தவன் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள், குறை சொல்லினார்கள். And Jesus was eating and drinking. அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் வருகிற பொழுது போஜன பானம் எடுத்துக்கொண்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு அவர் அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். And they called Jesus as a glutton. இவர் போஜன பானம் எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது இவர் இங்கே அங்கே சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லோருமே இவரை பார்த்து அவர் அதிகமாக அவர் போஜனம் பண்ணக்கூடியவராக மதுபான பிரியர் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருந்தாங்க. Friend of tax collector and sinners. அது மாத்திரமல்ல, அநேக பாவிகளிடத்தில் சிநேகிதம் வைக்கக்கூடியவராக இவர் இருக்கிறாரே என்று குறைகளை சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். And this three cities, நீங்கள் Jesus kind of cursing. இந்த இடத்துல பார்க்கிற பொழுது முக்கியமான 3 பட்டணத்தை குறித்து இயேசுவானவர் சபிக்கக்கூடியவராக இருக்கிறார். And these 3 cities, they saw more number of Jesus miracles in their cities. இந்த 3 பட்டணங்கள் தான் இயேசுவானவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்களை அங்கே இருக்கின்ற மக்கள் இவர் செய்த அடையாளங்களை காண்பவராக இருந்தார்கள். And they did not repent. இவ்வளவு அற்புதங்களை பார்த்தும் இவ்வளவு செய்திகளை பார்த்தும் கூட அங்கிருந்த மக்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். And brothers and sisters, we need to know the generation whom we are dealing with. சகோதர சகோதரிகளே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வம்சத்தை குறித்து அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் நாம் வந்து அதை எதிர்நோக்கி பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். We should not get offended. அதை குறித்து நீங்கள் வந்து அதை இந்த இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இதை என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. And you need to be careful to protect your heart from this generation. ஏனென்றால் இப்படிப்பட்ட சந்ததியில் இருந்து உங்களுடைய இதயத்தை நீங்கள் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும். And you need to protect your children from this corrupt generation. அது மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரம் பாதுகாப்பாக இருப்பதுக்கு மேலாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கூட நீங்கள் பாதுகாப்பாய் நீங்கள் இருக்க வேண்டும். So when you see them, you need to have a compassion in your heart. இப்படிப்பட்ட சந்ததியை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களிடத்தில் வருகிற ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் இந்த சந்ததியை குறித்து மனதுருக வேண்டும். அவர்களிடத்தில் மனதுருகி இப்படியா இருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு இருக்க வேண்டும். One of the main reason Pravina and myself want to go to KKC this time, சகோதரரும் அவங்க மனைவியும் கேகேசி அந்த ஊழியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருந்தது. அது என்ன நோக்கம் என்றால், so we are in this generation, and how about the next generation? அவங்க இந்த சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. வரப்போகின்ற அதாவது இளைய சந்ததியை தலைமுறையை குறித்து அதை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக போனார்கள். Okay, and when we go there and be with this preteens, and so much of things we are learning. அவங்க கூட அந்த கேகேசியில் போகிற பொழுது, அந்த குழந்தைகள் காப்பகத்தில் போகிற பொழுது இந்த விடலை பருவத்தில் இருக்கின்ற குழந்தைகளிடத்தில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டார்கள். Our children are so talented. ஏனென்றால் அந்த குழந்தைகள் அதிக தாழ்ந்து நிறைந்த ஒரு குழந்தைகளாக இருந்தார்கள். And they have a zeal for God. அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே பக்தி வைராக்கியமுள்ள தேவனுக்காக காரியங்களை செய்வதற்கான இருதயம் அந்த குழந்தைகளிடத்தில் இருந்தது. And they need lot of encouragement and support from us. அவர்கள் அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை என்றால் நம்மளிடத்திலிருந்து அதிகமான உற்சாகமும் நம்மளிடத்திலிருந்து அதிகமான ஒரு நன்மையும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. It's very easy to dump them, right? Don't ask question. What's wrong with you? நிறைய நேரத்தில் குழந்தைகளிடத்தில் அவங்க கேட்கிற பொழுது நீ பேசாத, உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று இப்படிப்பட்ட அவர்களை வாயை பொத்தி விட நம்மளால் முடியும். When they transition from child to teenager,
ஏனென்றால் அந்த குழந்தைகள் வந்து அவங்க வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். குழந்தைகள் இருந்து அவர்கள் வந்து வேற ஒரு பருவத்தில், டீனேஜ் பருவத்தில் வளர்கிற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. And when their body is changing and definitely it is very struggle for them. ஏனென்றால் இந்த பருவங்களில் அவர்கள் சந்திக்கிற பொழுது அவங்க வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக அநேக மாற்றங்களை அவர்கள் வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். And I'm completely convinced, my son should get lost before he need to be found. நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். என் பையன் முதல் தொலைஞ்சு போகணும், அப்போ தான் அவன் என்ன சொல்கிறது, he will be அவரை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்படியே என் பையனை கேகேசிலேருந்து சபைக்கும், சபையிலேருந்து பரலோகத்துக்கும் என்னால் கூட்டு போகவே முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிபியூக்கிங், சேலஞ்சிங் அண்ட் கரெக்டிங் அண்ட் புஷிங் தெம் ஹார்டர், நாம் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே வந்து அவங்களுக்கு நல்ல எண்ணங்களை, நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு அநேக சவால்களை கொடுத்து, அவர்களை தவறுகளிலிருந்து சரி செய்து நல்ல வழியில் கொண்டு வருகிறது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. Why don't we practice patience, love, kindness, gentleness? ஏனென்றால் அவங்களிடத்தில் நாம் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அன்பையும் பொறுமையும், அது மாத்திரமல்ல மற்றவர்களிடத்தில் மரியாதை செலுத்துகிற இப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்களை அவரிடத்தில் நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இப்படியாய் வளர வேண்டும். The world what you see I don't know, admit it. ஏனென்றால் நீங்கள் பார்க்கின்ற இந்த உலகமானது நான் பார்க்கவில்லை, ஆனால் அதை முழு இருதயத்தோடு நான் அர்ப்பணிக்கிறேன், அப்படி போன்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். God saved me and I am in the church protected. ஏனென்றால் நான் சபையில் இருக்கின்றேன், நான் வந்து தேவனால் வந்து அதிகமாக பாதுகாப்பாக இருக்கின்றேன். Even in the church I go through a lot of struggles and temptations. இந்த சபையில் கூட இருக்கிற பொழுது கூட, தேவனிடத்தில் இருக்கின்ற பொழுது கூட அநேக சவால்கள், பிரச்சனைகள், பல வகையான போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. Even in my job I go through a lot of struggles and temptations. வேலையில கூட பல வகையான சவால்கள், பல வகையான போராட்டங்கள் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். I'm not able to forgive, accept. நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. And you need to openly talk all these things to your teenagers. நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற அநேக சவால்கள், போராட்டங்களை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை விடலை பருவத்தில் நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும். They will understand. They want the real parents, not very artificial or superheroes. They don't want superheroes. Though they like superhero movies, but they don't want to see superheroes in their lives. நம்முடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே நான் உண்மையாக வெளிப்படையாக இதுதான் நான் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அதை தான் அவர்கள் விரும்புகிறார்கள். கண்டிப்பாக நம்ம அநேக அவங்க வந்து இந்த மூவியில் கூட பார்க்கலாம், ரொம்ப அதாவது சிறந்த சூப்பர் ஹீரோ என்ற சிறந்த மனிதர்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றோர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், நீங்களும் வந்து என்னிடத்தில் வெளிப்படையாக இருக்க வேண்டும், உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் அப்படியே நீங்கள் இருக்க வேண்டும், அப்படியே அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். Then they will be real with you. அப்படி நாம் செய்கிற பொழுது அவர்களும் உங்களிடத்தில் உண்மையாக தங்களுடைய உண்மையான காரியங்களை செய்வார்கள். And you and me can become a very close, we can be in that close circle of your children. இப்படி நீங்கள் செய்கிற பொழுது நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பீர்கள். Okay, and there is a chance that they can take your help when they go through struggles, temptation and challenges in their life. ஏனென்றால் உங்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் கூட அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக உங்களிடத்தில் அவர்கள் வந்து உதவி எடுத்துக்கொள்வார்கள். நாம் எல்லோருமே பாதுகாப்பாக இருப்போம். Okay, we'll go to the next slide. நாம் இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகின்றோம். God's redemptive plan. தேவனுடைய மகா பெரிய ரட்சிப்பின் திட்டம் அது. Matthew 11:25 to 27. நாம் மத்தேயு 11வது அதிகாரம் 25 முதல் 27 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 25லிருந்து 27. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை 25. அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன்.
ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. வசனம் 27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். ஆமென். So we all know that what is the population of India and what is the percentage of Christians in India? You have any guess? உங்களுக்கு தெரியுமா நம்ம இந்தியா தேசத்தில் மக்கள் தொகை எவ்வளவா இருக்கின்றது என்பது தெரியுமா? அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் எவ்வளவா எத்தனை சதவீதத்தில் இருக்கிறார்கள் என்பதே உங்களுக்கு தெரியுமா இருக்கிறார்கள் என்று? Any guess? 1.5 billion. Okay, அது பாப்புலேஷன். ஓகே, பர்சன்டேஜ் 1%, 1.5%. ஓகே, 5%, 2%, 3%. ஓகே, ஸோ அந்த பிரதர் கரெக்டாக சொன்னார். ஓகே, ஸோ கிறிஸ்டியனோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 2%. இன்று இந்திய தேசத்தில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள் என்றால் ஒரு சதவீதம் 2% கிறிஸ்துவர்கள் தான் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Okay, so and Jesus praying and thanking God that the redemptive plan of God is being hidden to wise and prudent. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது இயேசுவானவர் பிதாவிடத்தில் நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த அற்புதமான மீட்கும் திட்டமானது தேவன் ஞானிகளுக்கும் அறிவுள்ளவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் மறைத்திருக்கின்றார். அதை தேவனே மற்றவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். And people like us, who has a childlike heart, God revealed this redemptive plan. அந்த அற்புதமான அந்த சுவிசேஷத்தின் திட்டம், மீட்பின் திட்டம் யாருக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒரு குழந்தை போல இருதயம் உள்ள நம்ம சீஷர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். Jesus is the way. ஏனென்றால் இயேசுவே வழியாக இருக்கிறார். And he is life. அவரே உண்மையான ஒரு ஜீவனாக இருக்கிறார். And he is the resurrection. அது மாத்திரமல்ல, அவரே உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். இயேசுவே உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். And all things have been delivered to Jesus. இவை எல்லாவற்றுமே இயேசு மூலமாக தான் இந்த மீட்பின் திட்டமானது நிறைவேறுகிறதா இருக்கிறது. And Jesus clearly says that no one knows the Father except the Son. அவர் தெளிவாக இயேசுவானவர் சொல்லுகிறார், யாருமே பிதாவை அறியான், என்னை தவிர யாருமே பிதாவை அறியார்கள் என்று சொல்லுகிறார். And no one knows the Son except the Father. அது மாத்திரமல்ல, குமாரனை குறித்து பிதா மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார், மற்றவர்கள் யாருமே அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். And today you and me know the Father because Jesus revealed that to us. இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவை அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் இயேசுவானவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Otherwise, I was raised up in a different religious background, and many of you guys raised up in a different religion background, and the understanding what you had about God is primal, very limited. ஏனென்றால் நாம் எல்லோருமே வெவ்வேறு மத பின்னணியிலிருந்து வந்திருக்கின்றோம். நாம் தேவனை குறித்தான அந்த உண்மையான வெளிப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் இயேசுவானவர் மூலமாக தான் தேவனை குறித்து அறிந்திருக்கின்றோம். Our life is completely disconnected, what we believed before we came to the church. இந்த சபைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையானது வெறுமையாக இருந்தது. தேவனை குறித்தான அந்த அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இந்த சபைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு முன்பதாக. You never know that you will overcome sin. நீங்கள் யாருமே நினைத்திருக்க மாட்டீர்கள் இப்படிப்பட்ட பாவங்களை நான் மேற்கொண்டு சந்தோஷமாக வாழுவேன் என்று. And the word of God word of God can change your life. You never believed. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தையானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது. நீங்கள் கூட நினைத்திருக்க மாட்டீங்க எப்படியா நான் மாறி இருக்கிறேன் என்று. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்திருக்கிறீர்கள், அதனால தான் நீங்கள் உங்களுடைய அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. Holy Spirit can work in your life. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும், தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். And your life will ever changing. உங்களுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளுமே மாறிக்கொண்டே இருக்கின்றது. Okay, there is no end to that. இந்த மாற்றத்திற்கு முடிவே கிடையாது.
This is the mystery. இதுதான் ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. And Jesus was praising the Father for this redemptive plan that Father had. இந்த நம்முடைய இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மீட்பின் திட்டத்திற்காக அவர் பிதாவிடத்தில் அவர் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே என்று. Okay, and we'll go to the next slide. இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகின்றோம். We'll read verses 28 to 30. நாம் மத்தேயு 11வது அதிகாரம் 28 முதல் 30 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். Amen. So couple of weeks or month back, and I was spending time with one of the brother. சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரரிடத்தில் என்னுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டிருந்தேன். And this brother, definitely very sacrificial and a very good brother, and he has a lot of dreams and desires for God. இந்த சகோதரருக்கு ரொம்ப அவர் அதிகமாக தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு இருதயம் படைத்த ஒரு சகோதரராக இருந்தார். தியாக மனப்பான்மை நிறைந்த ஒரு சகோதரராக இருந்தார். But he is very discouraged and down. அவரிடத்தில் நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் நிஜமாக ஒரு சோர்ந்து இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். And he started seeing his life full of failure. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை அந்த சகோதரர் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது அநேக தோல்விகளை அவர் சந்தித்திருந்தார். And he had a lot of financial challenges. அது மாத்திரமல்ல, அவர் பணம் ரீதியாக அநேக போராட்டத்தில் அவர் இன்னல் பட்டு கொண்டிருந்தார். And he was feeling, why I am living? It's better to die. அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எண்ணம் வந்தது, நான் ஏன் வாழணும், இவ்வளவு போராட்டங்களாக இருக்கின்றதே, நான் பேசாமல் இறந்து போகலாமே, அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இருந்தது. So I understand God loves me and he called me, I became a disciple, but there's no excitement in my life anymore. அவர் சொன்ன கடவுள் கண்டிப்பாக என்னை அழைத்திருக்கிறார், நான் சீஷனாய் மாறி இருக்கின்றேன், அவருக்காக வாழ்ந்தேன், அதுதான் மிகப்பெரிய உற்சாகமாக இருந்தது என்று நினைத்தார். Okay, and this scripture is what Jesus is offering for all of us. இந்த வசனம் தான் நம்ம எல்லோருக்காகவும் தேவன் கொடுக்கிற இந்த ஒரு அற்புதமான வசனம், வாக்கு தத்துவமாக இருக்கிறது. If you are burdened and weary, come to me. இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் அதிகமாக பாரத்தோடு இருக்கிறீர்களா, துயரப்பட்டு இருக்கிறீர்களா, என்னிடத்தில் வாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். And I will give you rest. இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். You don't need to be alone. நீங்கள் தனியா இருக்க போகிறது கிடையாது. And by the way, the battle belongs to God. ஏனென்றால் நீங்கள் போகின்ற அந்த போராட்டமானது அது நீங்கள் மாத்திரம் போராடுகிறது கிடையாது, தேவன் உங்களோடு சேர்ந்து போராடுகிறார். And Jesus is the one who suffered the most. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசுவானவர் தான் அதிகமான பாடுகளை அவர் இந்த உலகத்தில் பட்டார் என்று. And John the Baptist suffered. அவர் மாத்திரமல்ல, யோவான் ஞானஸ்நானனும் அநேக பாடுகளை அவர் படக்கூடியவராக இருந்தார். And every one of you who wants to live a godly life, you will suffer. அது மாத்திரமல்ல, நீங்கள் கூட தேவனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அநேக போராட்டங்கள் நிறைந்த பாடுகளை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். But you need to be with Jesus. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது, நீங்கள் எப்பொழுதுமே இயேசுவோடு இருக்க வேண்டும். And Jesus is giving that invitation for you and me to be part of that holy family. ஏனென்றால் இயேசுவானவர் ஒரு அற்புதமான அழைப்பை அவர் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இந்த தேவனோடு இணைந்து ஒரு குடும்பமாக இந்த போராட்டத்தை நாம் போராட வேண்டும். And Jesus never felt alone. ஏனென்றால் இயேசுவானவர் எப்பொழுதுமே அவர் தனிமையாக இருக்கின்றேன் என்று அவர் நினைத்ததே கிடையாது. He is always with the Father. அவர் எப்பொழுதுமே அவர் நினைத்தார், என்னுடைய பிதாவோடு நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன், அந்த எண்ணத்தோடு அவர் இருந்தார். And Holy Spirit is with them. அவர்களோடு பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். And God wants us to be in that family.
அந்த அற்புதமான தெய்வத்துவம் உள்ள குடும்பத்தில் இயேசுவானவர் நம்மளையும் அழைக்கின்றார், நாம் அந்த குடும்பத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று. And verses 29-30. வசனம் 29-30 சொல்லுகிறது. And that is replenish and rededicate. நாம் மனம் திரும்பி அவர் மறுபடியுமாக தேவனோடு இணைய வேண்டும் என்பதான காரியங்களை சொல்லுகிறது. replenishனா என்ன அப்படின்னா, whatever is used, the commodity, you need to refill it. So if you go to the grocery shop and people will be coming and buying, and the commodities will go low, right? Immediately they will keep filling the rice, keep filling the dal, keep filling the other commodities, so that the sales can go on. That's what replenish all about. இந்த ரெப்ளனிஷ் அது என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கடைக்கு சென்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிற பொழுது, அரிசி வாங்குகிற போது, ஏதாவது பொருளை வாங்குகிற பொழுது மற்றவர்களும் அதே பொருளை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையானது குறைந்து கொண்டே இருக்கின்றது. அது எண்ணிக்கை குறைந்துதான் இருக்கிற பொழுது மறுபடியுமாக அந்த எண்ணிக்கையை மறுபடியுமாக அதிகப்படுத்துவார்கள். ஏனென்றால் அந்த வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும், அதே நேரத்தில் இந்த பொருளும் குறையாமல் இருக்கும். When we go to God, that's what happens to us. நாம் தேவனிடத்தில் செல்லுகிற பொழுது இதுதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். So God will give you more compassion, more love, more power. நாம் தேவனிடத்தில் செல்லுகிற பொழுது அவர்தான் நம்மளுக்கு அதிகமான அன்பையும் அதிகமான வல்லமையும் அவர் அதிகமான ஒரு ஞானத்தையும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக மேன்மையாக வைப்பார் என்று. And he will give you more dreams for God. அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நீங்கள் செல்லுகிற பொழுது அதிகமான அநேக காரியங்களை, அநேக வாஞ்சைகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். And there is this exchange offer, Jesus giving. தேவனானவர் கொடுக்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதை கொடுத்தா கண்டிப்பாக அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாய் வைக்கிறார். And cast all your burdens onto Jesus because he cares. ஏனென்றால் சொல்லுகிற காரியம் உங்களுடைய எல்லா பாரத்தையும் எல்லா கவலைகளையும் இயேசுவானவர் மேல் வைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் நம்மளை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். And he is telling that you take my yoke. இவைகளெல்லாம் என் மீது வைத்து விட்டு என்னுடைய நுகத்தை நீர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். And you learn from me. I am gentle and humble in heart. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் அன்பாக இருக்கின்றேன், நான் தாழ்மையாக இருக்கின்றேன், மெதுவாக இருக்கின்றேன் என்பதை, மென்மையாக இருக்கின்றேன் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுங்கள். My yoke is easy and my burden is light. என்னுடைய இந்த நுகமானது ரொம்ப பாரமாக இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று. My burden is light. என்னுடைய இந்த நுகமானது ரொம்ப மெதுவாக இருக்கின்றது, ரொம்ப ரொம்ப பாரமாக இல்லாமல் இருக்கின்றது. What is God's Jesus yoke? What is Jesus burden? இயேசுவானவருடைய பாரம் எதுவாக இருக்கின்றது, அவருடைய அந்த நுகம் எதுவாக இருக்கின்றது. So doing the will of God and then making disciples. அவருடைய பாரம் என்னவென்றால் நாம் மற்றவரிடத்தில் சீஷர்களை உருவாக்கி தேவனுடைய செய்தியை மற்றவரிடத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். And I'm sure we all experienced it, right? And this is not a very very challenging and tough thing to do. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். அநேக போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். Okay, and if you look at the yoke, and there is two bulls which has been tied in both the sides. இந்த மிகப்பெரிய நுகத்தை பார்க்கிற பொழுது இந்த இரண்டு மாடுகள் அது மேலே வைத்து கட்டி விடுவார்கள். And Jesus is saying that you take my yoke, which means he will give the yoke to you and then walk away. That's not going to happen. அதாவது என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அவருடைய நுகத்தை எடுத்துக்கொண்டு அவர் போய்விடுகிறார் என்று அப்படியே அர்த்தமும் கிடையாது. Okay, Jesus will be in the other side of the yoke and you will be in the other side. ஏனென்றால் இன்னொரு நுகத்தில் அவருடைய சுமை அவர் எடுத்துக்கொள்வார், அவர் அந்த வழி எடுத்துக்கொள்வார், நீங்கள் மறுபக்கமாக உங்களுடைய நுகத்தை எடுத்துக்கொள்வீர்கள். And he is going to be with you. அவர் உங்களோடு கூட தான் அவர் பயணிப்பார், உங்களோடு கூட தான் இருக்க போகிறார். And Jesus and you going to carry the burden. நீங்களும் இயேசுவானவரும் சேர்ந்து இந்த பாரத்தை சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள். That's going to be easy. அதுதான் மிக அந்த பாரமானது ரொம்ப வெகுவாக பாரமாக இருக்காது, அது சுலபமாக மெதுவாக இருக்கும். Okay, so to the conclusion, இந்த முடிவில், and when you are fired up,
definitely expect you will also be burnt out. கண்டிப்பாக நீங்கள் உற்சாகமாக இருக்கிற பொழுது, அநேக நேரத்தில் உற்சாகமாக இருக்கின்ற போது அதுக்கு எதிர்மறையான சில காரியங்கள் நேரிடும். அப்படியா இருக்கலாம். Okay, and don't worry, it's okay to go through the burnt out feelings, hurts, challenges. நீங்கள் உற்சாகமாக இருக்கிற பொழுது, எதிர்மறையாக இருக்கிற பொழுது, எதிர்மையாக இருக்கிற போது அநேக போராட்டங்கள், சவால்கள், மனவேதனை, இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் நடக்கிறது இயல்பாக தான் இருக்கும். This is as old as Elijah. நீங்கள் இந்த எலைஜாவை போல நாமளும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். Okay, and also get to know the generation that you are part of. அது மாத்திரமல்ல, இப்போ இருக்கின்ற இந்த சந்ததியை இந்த சந்ததியோடு நாமும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அதை நாம் பார்க்க வேண்டும். And think about the next generation. இந்த சந்ததியோடு இருந்து கொண்டு இருக்கின்றோம். வரப்போகின்ற இளைய சந்ததியை, வரப்போகின்ற சந்ததியை குறித்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். And whenever you are running out of fuel, you are running out of all the spiritual resources, go to Jesus. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தெய்வீக சக்தி இழந்தவர்களாய் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில், இயேசுவிடத்தில் செல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் நிரப்பி பலசாலியாக உங்களை மாற்றுவார். God bless you. Thank you for listening. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக்க நன்றி.